என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அனாட்டமி உள்ளமைப்பியல் அப்படிங்கிற யூனிட்ல டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம், திசு மற்றும் திசு தொகுப்பு அப்படிங்கிற ஒரு சாப்டரில் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் ஜைலத்தை பற்றி பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னா கூட்டு திசுக்கள் என்று அழைப்பார்கள். அந்த கூட்டு திசுவில் ஜைலத்தை பற்றின ஒரு சின்ன ஐடியா, அது தொடர்பாக போட்டித் தேர்வுகளில் என்ன வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஆர் யூ ரெடி? ஓகே, வெரி குட். உங்களை பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா குழந்தையெல்லாம், ரொம்ப ஆக்டிவாக உட்காந்துட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னா என்ன? காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ என்பது தமிழிலே கூட்டு திசு என்று அழைக்கப்படும். If the tissue is made up of more than one kind of cells or more than one type of cells, we are calling it as complex tissue. ஒரு திசுவானது ஒன்றிற்கும் மேற்பட்ட செல் வகையால் ஆகியிருந்தால் more than one type of cells, ஒன்றிற்கும் மேற்பட்ட செல் வகையால் ஆகியிருந்தால் போராது, work together as a unit, அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பணியினையும் செய்ய வேண்டும். அதைத்தான் கூட்டு திசுக்கள் என்று அழைப்போம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் xylem, the water conducting element, நீரினை கடத்தக்கூடிய xylem. செகண்ட் இஸ் phloem, உணவினை கடத்தக்கூடிய phloem. இங்கே xylத்தோட பிக்சர் வச்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு xylemனா என்ன? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூ. இது ஒரு வாஸ்குலர் திசு வகையாகும். The main function of xylem is to conduct water and minerals. இதனுடைய முக்கியமான பணி நீர் மற்றும் கனிமப் பொருட்களினால் ஆனது. Why it is said to be a complex tissue? இதனை ஏன் கூட்டு திசு என்று அழைக்கிறோம்? Xylem is made up of 4 kinds of cells, namely number 1 tracheids, number 2 vessels, number 3 xylem parenchyma and number 4 xylem fiber. That's why it is said to be a complex tissue. Xylem என்பது ட்ரக்கீடுகள், xylem குழாய்கள், xylem parenchyma மற்றும் xylem நார்கள் என்ற 4 வகையான செல்களினால் ஆகியிருப்பதால் இதனை கூட்டு திசு என்று அழைக்கிறோம். இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, 2 ஃபங்க்ஷனை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் டு கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், நீர் மற்றும் கனிமப் பொருட்களை கடத்துதல். செகண்ட் ஃபங்க்ஷன், தே ஆல்சோ ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட் பாடி, தாவர உடலத்திற்கு கூடுதல் ஆதாரம், கூடுதல் வலிமையினை அளிக்கின்ற பணியினையும் இவர்கள் செய்வார்கள். அப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, 2 ஃபங்க்ஷனை இங்கே பண்ணுறதுனால இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் திஸ் xylem based on origin. தோற்றத்தின் அடிப்படையிலே xylem எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? ஃபர்ஸ்ட் இஸ் பிரைமரி xylem, முதலாம் நிலை xylem. செகண்ட் இஸ் த செகண்டரி xylem, இரண்டாம் நிலை xylem. They are classified on the basis of its origin. எங்கிருந்து தோன்றுகிறது, எதனால் உருவாக்கப்படுகிறது, அதை அடிப்படையாக கொண்டுதான் இது வகைப்படுத்தப்படுகிறது. பிரைமரி xylem is originated from the procambium and the secondary xylem is originated from the vascular cambium. முதலாம் நிலை xylemமானது புரோகேம்பியத்திலிருந்து தோன்றும், இரண்டாம் நிலை xylemமானது வாஸ்குலர் கேம்பியத்திலிருந்து தோன்றும். அப்போ புரோகேம்பியம்னா என்னன்னு உனக்கு தெரியணும், வாஸ்குலர் கேம்பியம்னா உனக்கு என்னன்னு தெரியணும். தெரியும், ஞாபகப்படுத்திக்கோ. புரோகேம்பியம் எங்கே படித்தோம்னா ஏபிக்கல் மெரிஸ்டம், நுனி ஆக்கு திசு படிக்கிறப்ப புரோட்டோடோம், புரோகேம்பியம் அண்ட் கிரவுண்ட் மெரிஸ்டம்னு படித்தோம். The cambium present in the embryo is said to be procambium. கருவிலே காணப்படுகின்ற கேம்பியத்தினை நாம் புரோகேம்பியம் என்று அழைக்கிறோம். It's a kind of apical meristem. இது நுனியாக்கு திசுவின் ஒரு வகையாகும். The cambium present inside the vascular bundle is said to be the vascular cambium. vascular கற்றையின் உட்புறத்தை காணப்படுகின்ற கேம்பியத்தை நாம் vascular cambium என்று அழைக்கிறோம். இந்த பிரைமரி xylத்தை திருப்பி ரெண்டா பிரிச்சிருக்கா. First formed primary xylem is said to be the protoxylem and the second formed primary xylem is said to be metaxylem. முதலில் தோன்றிய முதலாம் நிலை xylத்தினை புரோட்டோசைலம் என்று அழைப்பார்கள், இறுதியில் தோன்றியதை மெட்டாசைலம் என்று அழைப்பார்கள். அப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் முக்கியம். இந்த எங்கெங்கேருந்து ஃபார்மாக இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் அவனோட எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோ.
நெக்ஸ்ட் அந்த xylem புரோட்டோசைலம் எங்கே பார்த்துட்டு இருக்கு, மெட்டாசைலம் எங்கே பார்த்துட்டு இருக்கு, அதை பேசிஸாக வச்சுட்டு இரண்டாக அதை பிரித்திருக்கிறார்கள். One is the exorg xylem அல்லது வெளிநோக்கிய xylem. Another is endorg xylem or உள்நோக்கிய xylem. டயக்ராம் வரைகிறோம் பாருங்க. குட்டியாக இங்கே முட்டை முட்டையாக போடுறேன் பாருங்களே. ஃபஸ்ட்டுக்கு பேர் புரோட்டோசைலம்னு பேர். அப்புறம் பெருசாக இருக்குது பாருங்களேன், அதுக்கு மெட்டாசைலம்னு பேர். இந்த பிரைமரி சைலத்தில் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு புரோட்டோசைலம்னு பேர். லேட்டஸ்ட்டாக வந்திருக்கா பாருங்களேன், அவளுக்கு மெட்டாசைலம்னு பேர். ஒரு ஸ்டெம்மை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குறப்ப புரோட்டோசைலம் பாயிண்ட் டுவோர்ட்ஸ் அ பெரிஃபெரி அண்ட் மெட்டாசைலம் டுவோர்ட்ஸ் அ சென்டர். த xylem இஸ் said to be exarch. புரோட்டோசைலம் எங்கே பார்த்துட்டு இருக்கு? புரோட்டோசைலமானது வேரின் வெளிப்புறத்தையும் மெட்டாசைலமானது உட்புறத்தையும் பார்த்து கொண்டிருந்தால் புரோட்டோ எங்கே பார்க்கறது? வெளில பார்க்கறது. த xylem is said to be exarch. வெளி நோக்கிய xylem என்று பெயர். It is a characteristic feature of monocot as well as dicot root. வேர்களின் சிறப்பு பண்பு ஆகும். அதே மாதிரி ஸ்டெம் தண்டு எடுத்துட்டேன்னா இங்கே குட்டியாக போடுறேன் பாருங்களே, அதுக்கு புரோட்டோசைலம்னு பேர். பெருசாக போடுறதுக்கு பேர் மெட்டாசைலம்னு பேர். திஸ் இஸ் புரோட்டோசைலம், திஸ் இஸ் மெட்டாசைலம். The protoxylem point towards the center and metaxylem towards the periphery. புரோட்டோசைலமானது தண்டின் மையத்தை நோக்கி இருந்தால், மெட்டாசைலம் வெளிப்புறத்தை பார்த்து கொண்டிருந்தால், புரோட்டோசைலம் உள்ள பார்த்துட்டு இருக்கு. The xylem is said to be endorg, characteristic feature of dicot as well as monocot stem. அப்போ ரூட்டை எடுத்துட்டோம்னா எக்ஸார் கண்டிஷன் வெளிநோக்கிய xylemமானது காணப்படும். ஸ்டெம் எடுத்துட்டேன்னா எண்டார்க் xylem உள்நோக்கிய xylemமானது காணப்படும்ங்கிறத நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் xylem tracheids. xylத்தில் 4 பேர் சொன்னேன். ட்ரக்கீடுகள், xylem குழாய்கள், xylem parenchyma, xylem norgel 4 பேர் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இஸ் trachid. They are elongated tube-like cells with tapering ends. நீளமாக இருக்கும், குழா மாதிரி இருக்கும், முனையானது முனைப்பகுதியானது கூர்மையாக காணப்படும். இது பாருங்க, எலாங்கேட்டடாக இருக்கும், டியூப் மாதிரி இருக்கும், நுனி மட்டும் இப்படி மாதிரி இருக்கும், கூர்மையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். திக் செல் வால் அண்ட் த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் லிக்னின். இவங்கள்ட்ட செல் சுவர் காணப்படும். ரொம்ப கடினமான செல் சுவராக இருக்கும். அது லிக்னின் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளினால் ஆனது. டிவைட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் ஹென்ஸ் டெட் செல்ஸ். புரோட்டோபிளாசம் இல்லாததால் இவை இறந்த செல்கள். இன்னர் லேயர்ஸ் ஆஃப் த செல் வால் ஹாவ் திக்கனிங் விச் வேரி இன் ஃபார்ம். இவர்களின் உட்புறச் சுவரை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் தடிப்புகள் காணப்படும். பலவிதமான தடிப்புகள் காணப்படும். திக்கனிங்ஸ்னு சொல்லுவோம். வெளியில் ஒரு செல்வால் இருக்கும், உள்ளே இருக்க செல்வாலில் செல்வால் மெட்டீரியல் லிக்னின் நிறையா டெபாசிட் ஆகிருக்கிறதுனால வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் திக்கனிங்ஸ் ஆர் சீன். தடிப்புகள் காணப்படும். ஆனுலார் அப்படின்னா வளையமாக திக்கனிங் இருக்கும். ஸ்பைரலாக இது மாதிரி இருக்கும் திக்கனிங். ஸ்கெலரிஃபார்ம் ஏணி மாதிரி திக்கனிங் இருக்கும். ரெட்டிகுலேட் நெட் மாதிரி வலை மாதிரி திக்கனிங் இருக்கும். நெட் லைக் ரெட்டிகுலேட்னா வலை போன்ற தடிப்புன்னு பேர், வலைத்தடிப்பு என்று அழைப்பார்கள். பிட்டட் குழி குழியாக தடிப்பு இருக்கும். பிட்டட் அப்படின்னா குழிகள் அப்படின்னு அர்த்தம். பிட்ஸ் அப்படின்னா குழிகள் என்று அழைப்பார்கள். இது மாதிரி தடிப்பு இருக்கும். அப்போ மைக்ரோஸ்கோப்பில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப இட் ஷோஸ் வேரியஸ் திக்கனிங்ஸ். ஆனுலர், ஸ்பைரல், ஸ்கெலரிஃபார்ம், ரெட்டிகுலேட், பிட்டட். வளையத்தடிப்பு, சுருள் தடிப்பு, ஏணித்தடிப்பு, வலைத்தடிப்பு, ஃபைனலி குழித்தடிப்புன்னு தடிப்புகள் இருக்கும். இது எல்லாமே ட்ரக்கீடோட ஸ்பெஷல் கேரக்டர். நெக்ஸ்ட் வெசல், xylem வெசல்ஸ். வெசல் போகிறதுக்கு முன்னாடி ட்ரக்கீடில் நீ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ட்ரக்கீட்ஸ் ஆர் த வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னஸ்பம்ஸ். ட்ரக்கீடுகள் டெரிடோஃபைட்டுகளிலும் ஜிம்னஸ்பர்மகளிலும் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துகின்ற பணியினை செய்வர். நெக்ஸ்ட் இஸ் வெசல், xylem வெசல். Vessel is the water conducting element of angiosperm. ஆஞ்சியோஸ்பர்ம்களிலே நீர் மற்றும் கனிமப் பொருட்களை கடத்துகின்ற பணியினை இந்த xyla குழாய்கள் செய்யும். They are absent in pteridophytes and most gymnosperms except the plant Neetum. இது
இந்த வெசல் டெரிடோஃபைட்டில் இருக்காது, ஜிம்னோஸ்பர்மில் இருக்காது, ஒரு ஜிம்னோஸ்பர்மில் இருக்கும். அந்த ஜிம்னோஸ்பர்மோட பேர் நீட்டம் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். திஸ் நீட்டம் பிளான்ட் ஆக்ட் as a connecting link between gymno and angiosperms. ஜிம்னோஸ்பர்மகளுக்கும் ஆஞ்சியோஸ்பர்மகளுக்கும் இடையே இணைப்பு சங்கிலியாக அது இருக்கிறது. கனெக்டிங் லிங்க் என்று கூறுவார்கள். எவல்யூஷனில் இதோட ரோல் இம்பார்ட்டன்ட். இப்போ வெசலுக்கு வரும். லாங் சிலிண்ட்ரிக்கல் டியூப் லைக் செல்ஸ் மேட் அப் ஆஃப் மெனி செல்ஸ் கால்டு வெசல் மெம்பர்ஸ். இதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப எடுத்துட்டேன்னா சிலிண்ட்ரிக்கல் செல்ஸாக இருக்கும், டியூபு மாதிரி இருக்கும், மெனி செல்ஸ் தனியாக இருக்காது. இது மாதிரி ஒன்றும் இருக்காது, நிறையா பேர் சேர்ந்துருப்பாங்க. ட்ரக்கீட் இப்படி போட்டேன் பாருங்களேன், வெசல் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் லிக்னின். அங்கே மாதிரியே இங்கே செகண்டரி செல் வால் இருக்கும், இரண்டாம் நிலை செல் சுவர். அது லிக்னின் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளினால் ஆனது. வெசல் செல்ஸ் வித் சென்ட்ரல் கேவிட்டி. ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா செல்ஸ் வித் பெர்ஃபோரேஷன்ஸ்னு கூறுவார்கள். துளைகளை உடைய செல்கள். சென்ட்ரல் கேவிட்டி, மையத்தில் துளையானது காணப்படும். டிவைட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், ஹென்ஸ் டெட் செல்ஸ். புரோட்டோபிளாசம் இல்லாததால் இவை இறந்த செல்கள். அப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட்? வெசல் மெம்பர்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் த்ரூ பெர்ஃபோரேஷன்ஸ். அடுத்தடுத்த சைலக்குழாய்கள் துளைகளின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெசலோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொன்னேன்? கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரங்களின் சிறப்பு பண்பு, இட் கண்டக்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், ஆப்சென்ட் இன் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். டெரிடோலையும் ஜிம்னோலையும் இல்லை. இன்னர் செல் வால் வித் வேரியஸ் திக்கனிங்ஸ். அங்கே சொன்ன மாதிரியே உள் செல் சுவரிலே ஏராளமான தடிப்புகள் காணப்படும். ஆனுலார் வளைய தடிப்பு காணப்படும், ஸ்பைரல் சுருள் தடிப்பு காணப்படும், ரெட்டிகுலேட் வலைத்தடிப்பு காணப்படும், ஸ்கெலரிஃபார்ம் ஏணித்தடிப்பு காணப்படும், பிட்டட் குழித்தடிப்பு காணப்படும். அப்போ ட்ரக்கீடு வெசல் இது எல்லாத்துக்கும் இதான் காமன். அப்போ ட்ரக்கீடுக்கு வெசலுக்கு என்ன காமன், என்ன வித்தியாசம்? ட்ரக்கீட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வெசல்ஸ் கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ட்ரக்கீடுகளும் சைலக்குழாய்களும் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துவார்கள். டிவைட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், ஹென்ஸ் டெட் செல்ஸ். புரோட்டோபிளாசம் இல்லாததால் இறந்த செல்கள். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் லிக்னின். செல் சுவரானது லிக்னினால் ஆனது. வேற என்ன இம்பார்ட்டண்டா? வேரியஸ் திக்கனிங்ஸ் ஆர் சீன் ஆன் தேர் செல் வால். இருவருடைய செல் சுவரிலும் பலவிதமான தடிப்புகள் காணப்படும். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ட்ரக்கீட்ஸ் ஆர் தி எலாங்கேட்டட் டேப்பரிங் செல்ஸ் வித் பிளண்ட் எண்ட்ஸ். படிப்படியாக நீண்ட மழுங்கிய முனைகளை உடைய செல்கள். வெசல்ஸ் ஆர் த பைப்லைன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். சைல குழாய்கள் என்பவை குழாய் போன்று காணப்படும். இம்பெர்ஃபோரேட்டட் துளைகளற்றவை, வித் பெர்ஃபோரேஷன் துளைகள் உடையவை. Tracheids are the water conducting elements of pteridophytes and gymnosperms. Vessels are the water conducting elements of angiosperms. ட்ரக்கீடுகள் டெரிடோஃபைட்டுகளிலும் ஜிம்னோஸ்பர்ம்களிலும் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துவார்கள். சைல குழாய்கள் என்பவர்கள் ஆஞ்சியோஸ்பர்ம்களில் கடத்துவார்கள். absent in pteridophytes and most gymnosperms. டெரிடோஃபைட்டுகளிலும் பெரும்பான்மையான ஜிம்னோஸ்பர்ம்களிலும் சைல குழாய்கள் காணப்படாது. ஸோ இஃப் யூ நோ த காமன் பாயிண்ட்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ்னா எது மாதிரி கேள்வி கேட்டாலும் உங்களால் நன்னா எழுத முடியும். நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா xylem fiber is also known as wood fibers. xylem நார்களை நாம் கட்டை நார்கள் என்றும் அழைக்கலாம். The sclerenchymatous fibers present in the xylem are called xylem fibers or also known as wood fibers. அதாவது xyletiலே காணப்படுகின்ற ஸ்கிலரன்கைமா நார்களை நாம் xylem நார்கள் கட்டை நார்கள் என்று அழைக்கிறோம். highly thickened cell wall. இதனுடைய செல் சுவரானது பயங்கர கடினமானதாக இருக்கும். நிறைய லிக்னின் படிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும், திக்கண்டாக இருக்கும். கடினமான படிப்படியாக நிறையா ரொம்ப ஹார்ட்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அப்ளிடரேட்டட் சென்ட்ரல் லியூமன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். லியூமன்னா கேவிட்டின்னு அர்த்தம், துளை என்ற பொருள். சென்ட்ரல் அப்படின்னா மையத்தில் காணப்படுகின்ற துளை என்று பெயர். இந்த மையத்தில் பெருசாக இருக்க வேண்டிய துளை நிறைய செல்வால் மெட்டீரியல் டெபாசிட் ஆறதுனால இட் வில் பிகம் அன்டிடெக்டபிள். துளை இருக்கா இல்லையான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி இருந்தால் அதற்கு அப்ளிடரேட்டட் சென்ட்ரல் லியூமன், மிகவும் குறுக்கமடைந்து இருக்கக்கூடிய மையத்துளை என்று வைத்துக் கொள்ளலாம். இது இதோட ஸ்பெஷல் கேரக்டர். இட் மே பி செப்டேட் ஆர் ஏசெப்டேட். குறுக்குச்சுவர் இருக்கலாம், குறுக்குச்சுவர் இல்லாமல் இருக்கலாம். ஃபங்க்ஷன், the main function of xylem fiber is to give mechanical support. தாவர உடலத்திற்கு கூடுதல் ஆதாரத்தை அளிக்கின்ற பணியினைத்தான் இது செய்யும். இப்போ படித்த 3 பேரும்
ட்ரக்கீடு எடுத்துட்டாலும் சரி, வெசல் எடுத்துட்டாலும் சரி, ஜைலம் ஃபைபர் எடுத்துட்டாலும் சரி, பாவண்டா 3 பேருமே செத்து போயிட்டாடா. 3 பேருமே டெட் செல்ஸ். 3 பேருக்குமே உயிர் கிடையாது. 3 பேருமே டிவைட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். அப்போ ஜைலத்தில் யாருக்கான உயிர் உண்டா? எஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான். Xylem parenchyma is the only living tissue in xylem. Xylத்தில் காணப்படுகின்ற ஒரே உயிருள்ள திசு xylem parenchyma ஆகும். Living cells or living tissue. The cell wall is very thin. மிகவும் மெல்லிய செல் சுவரை பெற்றிருக்கும். Cell wall is made up of cellulose. parenchyma நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த பாயிண்ட்ஸ்லாம் இங்கே எழுதிக்க வேண்டியதான். முக்கியம், ரொம்ப முக்கியம், only living tissue. சைலத்தில் உள்ள ஒரே உயிருள்ள திசு. இது என்ன பண்ணுவா? உணவினை சேமிப்பார்கள். ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணலாம், ஃபேட்டை ஸ்டோர் பண்ணலாம், டேனினை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஸ்டோரேஜ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் parenchyma. அதனால் இதை ஸ்டோரேஜ் parenchyma அப்படின்னு சேமிப்பு parenchyma என்றும் அழைக்கலாம். The radial conduction of water takes place by the ray parenchyma cells. கற்றை parenchymaன்னு இருக்கும். ஒரு ஸ்டெம் இருக்கு. ஸ்டெம்மோட இந்த பக்கவாட்டில் நீர் மற்றும் கனிம பொருட்கள் கடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு உதவுகின்ற parenchymaவிற்கு ரே parenchymaன்னு பேர். இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டப்பா? நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இந்த xylem, trachea, vessels, xylem parenchyma, xylem fiber ரிலேட்டடாக எக்ஸாமினேஷனில் என்னென்ன கொஷின் இருக்குன்னு கேட்டிருக்கான்னு பார்க்கலாமா? Are you ready? Yes. Question number 1 for you. Tracheids differ from other tracheiry elements. ட்ரக்கீடுகள் என்பவை பிற ட்ரக்கீடு கூறுகளிலிருந்து இவ்வாறு வேறுபடுகிறது. இங்கே ட்ரக்கியரி எலமெண்ட்ஸ்னால் எதை குறிக்கும்னா ஜைலத்தை குறிக்கும். ட்ரக்கீடு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதனால் அதில் இன்னொன்று வாட்டரை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், வெசல்ஸ். அப்போ இது ரெண்டுக்கும் இப்போ இந்த ட்ரக்கீட், இந்த ட்ரக்கியரி எலமெண்ட் வெசல்லேருந்து ஆறு xylem parenchymaலேருந்து ஆறு xylem ஃபைபர்லேருந்து எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கா. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியம். ஹேவிங் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ், இங்கே காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்காது. பீயிங் இம்பெர்ஃபோரேட். இப்போ தான் ட்ரக்கீடுக்கும் வெசலுக்கும் வித்தியாசம் சொன்னேன். ட்ரக்கீட்ஸ் ஆர் த இம்பெர்ஃபோரேட்டட் செல்ஸ், துளைகளற்ற செல்கள். வெசல்ஸ் ஆர் த செல்ஸ் வித் பெர்ஃபோரேஷன், துளைகளை உடையவைன்னு படித்தோம். ஸோ இதுக்கு தான் கரெக்ட் ஆன்சர். லேக்கிங் நியூக்ளியஸ், ரெண்டு பேருமே நியூக்ளியஸ் இருக்காது. பீயிங் லிக்னிஃபைடு, ரெண்டு பேருமே செல் சுவரில் லிக்னின் படிந்து காணப்படும். அப்போ இந்த வினாவை பொறுத்தவரை ரொம்ப முக்கியம். பிற ட்ரக்கியரி எலமெண்ட்லேருந்து இது எவ்வாறு வித்தியாசப்படுகிறது? பீயிங் இம்பெர்ஃபோரேட்டட், துளைகள் அற்ற செல்களை பெற்றிருப்பதால். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. The chief water conducting elements of xylem in gymnosperm. ஜிம்னஸ்பர்மகளிலே நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துகின்ற xylத்தின் கூறு இது அப்படின்னு பரீட்சையில் கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஜிம்னஸ்பர்மை பொறுத்தவரையும் ட்ரக்கீட்ஸ் ஆர் த வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ். ஜிம்னஸ்பர்மில் மட்டும் கிடையாது, டெரிடோஃபைட்லேயும் ஜிம்னஸ்பர்ம்லேயும் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துவது யார் அப்படின்னா, நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துவது யார் அப்படின்னா ட்ரக்கீட்ஸ் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு தெரியும். வெசல்ஸ் யார்கிட்ட வருவாங்க? ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஆஞ்சியோஸ்பர்மகளிலே நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் கொஸ்டின் ஃபார் யூ. A common structural feature of vessel elements and sieve tube element. Common structural feature of vessel element, xyla குழாய்கள், and sieve tube element, சல்லடை குழாய் கூறு. இது xylத்தில் வரும், இது ஃப்ளோயத்தில் வரும். ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொதுவான அமைப்பொத்த பண்பு அப்படின்னு கேட்டிருக்கா. ரெண்டு பேர்ட்டையுமே நியூக்ளியஸ் இருக்காது. நியூக்ளியேட் கண்டிஷன் இஸ் காமன் டு தீஸ் டூ. உடனே நம்மளுக்கு கொஷின் வரும். அதாவது சீவ் டியூப் எலமெண்ட் எடுத்துனோன்னா இனிஷியலாக சல்லடை குழாய் கூறுகளே ஆரம்பத்தில் உட்கரு இருக்கும், அப்புறம் இல்லேம்பாங்க. வெசல்ஸ்லையும் இருக்குது இல்லேம்பாங்க. சீவ் டியூப்பில் உங்களுக்கு உட்கரு இருக்காது, வெசலை பொறுத்தவரையும் இருக்காது. அதனால் காமனாக மெச்சூர்டு நம்ம பார்க்குறப்ப ரெண்டு பேர்ட்டையுமே நியூக்ளியஸ் இல்லை. உட்கரு அற்ற நிலை என்பது இருவருக்கும் பொதுவானது. திக் செகண்டரி செல்வால் இந்த ஆன்சர் வராது. ஏன்னா உங்களுக்கு சீவ் டியூபை பொறுத்தவரையும் சல்லடை குழாயை பொறுத்தவரையும் பிரைமரி செல்வால் இருக்கும். போர்ஸ் ஆன் லேட்டரல் வால்ஸ், ரெண்டு பேர்ட்டையும் போர்ஸ் ஆன் லேட்டரல் வால் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. பிரசன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா புரோட்டீன், பிளாஸ்மா புரதங்கள் என்பவை xyla குழாய் கூறு சீவ் டியூப்ல இருக்கும், வெசலில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ இதற்கு சரியான விடை இன்யூக்ளியேட்டட் கண்டிஷன், உட்கரு அற்ற நிலை என்பது ரெண்டு பேருக்கு காமன். ஒருத்தர் யார்? xylem வெசல், இன்னொருத்தர் யார்? ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடிய சீவ் டியூப் எலிமெண்ட், சல்லடை குழாய் கூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Vessels are found in
xylem குழாய்கள் இதில் காணப்படும். all angiosperms and some gymnosperms. அனைத்து ஆஞ்சியோஸ்பர்ம்களிலும் காணப்படும், சில ஜிம்னோஸ்பர்ம்களில் காணப்படும்னு கொடுத்துருக்கா. எல்லா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்லையும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, எக்ஸப்ஷன்ஸ் ஆர் சீன். விண்டரேசி, குளோரோமென்டேசி, குளோரோசென்டேசி, அது மாதிரி விண்டரேசி இந்த ஃபேமிலி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், ஆல் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அண்ட் சம் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்னு கொடுத்துருக்கா. அதில் நீ இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சம் ஜிம்னோஸ்பர்மில் இருக்கும். சம் ஜிம்னோஸ்பர்ம் நீங்கள் யாரை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, நீட்டம் பிளான்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ஆஞ்சியோஸ்பர்ம் கிடையாது, சம் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் சீன். ரெண்டு ஃபேமிலி சொல்கிறேன். ஒருத்தருக்கு பேர் விண்டரேசின்னு பேர், இன்னொருத்தருக்கு பேர் குளோரான்தேசின்னு பேர். விண்டரேசி ஞாபகம் வச்சுக்கோங்க, குளோரான்தேசி. அதே மாதிரி குளோரான்தேசி, டெட்ராசென்ட்ரேசின்னு கூட ஒரு ஃபேமிலி இருக்குது. டெட்ராசென்ட்ரேசி இது மூணுமே ஏஞ்சியோஸ்பர்மில் வரும். இந்த மூணு ஃபேமிலிலையும் என்ன இருக்காதுன்னா வெசல், சைல குழாயானது இருக்காது. அப்போ இந்த ஆன்சர் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. மோஸ்ட் ஆஃப் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ், பெரும்பான்மையான ஆஞ்சியோஸ்பர்ம்களில் காணப்படும். அண்ட் சம் ஜிம்னோஸ்பர்ம்ஸ், சில ஜிம்னோஸ்பர்ம்களில் காணப்படும். இதுதான் சரியான ஆன்சர் இதை பொறுத்தவரை. ஆல் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ், அனைத்து ஆஞ்சியோஸ்பர்ம்களிலும் காணப்படும், தப்பு. ஆல் ஜிம்னோஸ்பர்ம்ஸ், அனைத்து ஜிம்னோஸ்பர்ம்களிலும் காணப்படும், தவறு. சம் டெரிடோஃபைட்ஸ், இதுவும் தவறு. அப்போ இதை நம்ம கொண்டு வர முடியாது. ஆல் கிடையாது, சம் டெரிடோஃபைட்ஸில் 1 or 2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை கூட நம்ம ரைட் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் டெரிடோஃபைட்ஸ். ஆல் டெரிடோஃபைட்ஸில் கிடையாது. டெரிடோஃபைட்ஸை பொறுத்தவரையும் ட்ரக்கீட்ஸ் ஆர் த வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ். ட்ரக்கீடுகள் என்பவை நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும். இப்போ இதை பொறுத்தவரையும் பர்ஃபெக்ட் ஆன்சர் எடுத்துகிட்டு எல்லாம் ஆப்ஷன் பி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தவிர விண்டரேசி, குளோரான்தேசி, டெட்ராசென்ட்ரேசிங்கிற ஃபேமிலியை ஞாபகம் வச்சுக்கோ. பட் நம்ம எக்ஸாமை பொறுத்தவரையும் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. பார்டர்டு பிட்ஸ் ஆர் பிரசன்ட் இன். பிட்டுனா துளை என்று அழைப்பார்கள். அந்த பார்டர்டு பிட் அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஒரு ட்ரக்கீட் ஆர் வெசல், எதை வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் செகண்டரி செல் வால் திக்கனிங் இருக்கும். சம் ஏரியாஸ் த செகண்டரி செல் வால் திக்கனிங் இஸ் ஆப்சென்ட். சில இடங்களிலே இரண்டாம் நிலை செல் சுவர் தடிப்பு காணப்படாது. எந்த இடத்துல காணப்படலையோ அதுக்கு பேர் பிட், குழி என்று பெயர். இந்த குழியில் 2 இருக்குது. இதுக்கு பேர் சிம்பிள் பிட், எளிய பிட்டுன்னு பேர், எளிய துளை என்று அழைப்பார்கள். சில பேர்கிட்ட பார்த்தேன்னா பிட் இப்படி இருக்கும். இதுக்கு பேர் பார்டர்டு பிட் அப்படின்னு பேர், வரம்புடைய துளை என்று அழைப்பார்கள். நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கா, பார்டர்டு பிட், இது மாதிரி பிட், இது மாதிரி துளை எங்கு காணப்படும்? இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் வெசல். சைலத்தில் வெசல் படித்தோம் பாருங்களே, சைல குழாய்கள் அதில் தான் இருக்கும். சீவ் செல்ஸ்லையும் இருக்காது, கம்பேனியன் செல்ஸ்லையும் இருக்காது, சீவ் டியூப்லேயும் இருக்காது. அப்போ இதுக்கு சரியான விடை என்ன வரும்? சைலம் வெசல்ஸ் இருக்கும், சைலம் வெசலோட வாலில் இருக்கும். இதுதான் சரியான விடை. சைலம் வெசல்லாம் குழப்பிக்காத, சைல குழாய்களைத்தான் சைலம் வெசல் என்று அழைப்பார்கள். இது சீவ் செல், சீவ் டியூப், கம்பேனியன் செல்லாம் எதில் வந்துடும்னா ஃப்ளோயத்தில் வந்துடும். ஃப்ளோயம் கண்டக்ட்ஸ் ஃபுட் மெட்டீரியல், உணவினை கடத்தக்கூடிய திசு. அப்போ இதுக்கு இதுதான் சரியான விடை. Next question for you. Death of protoplasm is a prerequisite for a vital function like. Protoplasm என்பது இறந்திருக்க வேண்டும். இதுதான் கீழே இருக்கு பாருங்க, முக்கியமான பணிகள், சில பணிகள் நடக்க வேண்டும் என்றால் செல்லின் உட்புறத்தை இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம் இறந்திருக்க வேண்டும். இதுதான் ப்ரீரிக்வெசிட்னா முன்னால் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிலைன்னு கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் இருந்தால்தான் கண்டக்ஷன் நடக்கும், கடத்தல் நடைபெறும். ஃபர்ஸ்ட் கொடுக்குறப்ப டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சாப், சாரேற்றம்னு படிச்சிருப்பேன். அந்த சாரேற்றத்துக்கு தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சாப்னு பேர். இதுக்கு கண்டிப்பாக புரோட்டோபிளாஸ்ட் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு சாரேற்றம் எளிதாக நடைபெறும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு கிடையாது, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரும் கிடையாது. கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு இது அவசியம் இல்லை. கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சுனா வாயு பரிமாற்றம், அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் நீரை உறிஞ்சுதல் உங்களுக்கு தெரியும். 3 ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. இம்பிபிஷன், டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ், உள்ளீர்த்தல், பரவல், சவூடு பரவல்னு போட்டிருப்பேன். அந்த 3 ஃபிசிக்கல் ஃபினோமினா தான் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணும். இம்பாபிஷன் உங்களுக்கு தெரியும், அப்டேக் ஆஃப் வாட்டர் பை சப்ஸ்டன்சஸ் which do not dissolve in water. அந்த ப்ராசஸ் ரிசல்ட்ஸ் இன் ஸ்வெல்லிங் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் செட் டு பி இம்பிபிஷன். இம்பிபிஷன் ஒரு வார்த்தை படிச்சுனுங்க, நீரில் கரையாத பொருட்கள் நீரை ஈர்த்து பருக்கும் திறனைத்தான் நாம் உள்ளீர்த்தல் என்று அழைக்கிறோம். அது கிடையாது.
diffusion தெரியும், movement of solid or liquid or gaseous particles from the place of its higher concentration to lower until the molecules are evenly distributed throughout the available space is said to be diffusion. திரவ வாயு மூலக்கூறுகள் கரைசலின் செறிவு அதிகமாக, செறிவு நாட் கரைசல், கரைசலின் இல்லை செறிவு அதிகமாக உள்ள ஒரு இடத்திலிருந்து செறிவு குறைவாக உள்ள ஒரு இடத்தை நோக்கி சரிசமமாக பகிரப்படும் வரை பரவினால் அதை பரவல் என்று அழைப்பார்கள். அதுவும் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. மூணாவது osmosis, movement of water molecules from the solution of lower concentration to the solution of higher concentration through the membrane until the water molecules are evenly distributed throughout the available space is said to be osmosis. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பரவல் சவ்வின் மூலமாக நடைபெற்றது என்றால் அதை சவ்வூடு பரவல் என்று அழைப்பார்கள். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் எடுத்துனோன்னா ஃப்ளோயம் வழியாக நடக்கும், அதுவும் சம்பந்தம் இல்லை. அப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சாரேற்றம் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு அத்தியாவசியமாக தேவைப்படுவது டெட் செல்ஸாக இருக்கணும், உள்ள புரோட்டோபிளாஸ்ட் இருக்கக்கூடாது. ஓகே குழந்தைகளா, இது மாதிரி ஜைலத்தை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்லேருந்து தரோ பண்ணிட்டோம்னா எக்ஸாமினேஷனில் எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் சூப்பராக ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச். இந்த கிளாஸ் ரொம்ப உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.